அநேக நேரங்களில நான் இப்படி ஜெபிப்பது உண்டு. எப்படின்னாக்கா, ஆண்டவரே, எங்கேருந்து இந்த பிரச்சனை வந்துச்சோ, எங்கேருந்து இந்த குழப்பம் வந்துச்சோ, அங்கேயே நான் அனுப்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா சில நேரத்துல நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்னாக்கா, அந்த பிசாசை கட்டி போடுகிறேன் ஆண்டவரே, இந்த பிசாசை கட்டி போடு. மனுஷன் மூலமா வந்த பிசாசுகளை நான் கட்டி போட்டா என்ன பிரயோஜனம்? நான் கட்டி போடலாம். ஆனா அதை கட்டி போட்டு அது அங்கதான் இருக்கும். அதை கட்டி போட்டு அமைதியா தான் இருக்கும். அந்த பிரச்சனை பண்றவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். என்ன? அதனால இப்படியும் நான் நான் இப்படி ஜோபிப்பேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனைய எங்க இருந்து வந்துச்சோ அவங்களுக்கே அனுப்பி வைக்கிறேன். இந்த குழப்பத்தை நான் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிசாசுகள் போய் அங்கே போயிட்டு ஆண்டவரே அவங்க நிம்மதியை கெடுக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அவங்கள அடக்கி போடுங்க. அவங்களுடைய பிரச்சனையை யோசிக்க அவங்களுக்கு டைம் கொடுங்க ஆண்டவரே. எங்களை பத்தி அவங்க யோசிக்க கூடாது ஆண்டவரே. இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி நம்ம பிசாசை விரட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஐயோ நான் ஜெபம் பண்ண முடியாது, நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன், ஊழியக்காரங்க மட்டும்தான் ஜெபம் பண்ணணும், போதகர்கள் மட்டும்தான் ஜெபம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்கனாக்கா, உங்க கையிலயும் ஜெபம் என்கிற ஆயுதம் இருக்குதுனாக்கா பிசாசுகளை நீங்க விரட்டி தள்ள முடியும். ஆமே, கண்டிப்பாக. சும்மா பிசாசுக்கு பயந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து தான் அங்க நிக்கணும். பயமூத்த தான் வருவான் அவன். சும்மா பூச்சி காட்ட வருவான் அவன். சும்மானா உங்களை நோண்டிட்டு வருவான். நீங்க பயப்படுறீங்களா இல்லையான்னு கேட்டு கொஞ்ச நேரம் அந்த கேட்ட உடனே ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஒரு கலக்கம் வரும் ஒரு நிமிஷம். அடுத்த நிமிஷம் உங்க மனசுல ஆண்டோட பிள்ளைகளுக்கு தோணுகிற ஒரு பெரிய எண்ணம் என்ன தரா, நான் ஏன் ஜெயிக்க முடியாது, நான் ஏன் இதை ஜெபத்துல வைக்க கூடாது, நான் ஜெபத்துல வைப்பேன், நான் ஜெபத்துல வச்சு ஜெயிப்பேன்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா கர்த்தர் நமக்கு அந்த பலத்தை கொடுத்து நம்மள பலத்தினால இடைக்கட்டி நம்மள பலத்தினால நிரப்புகிற தேவனா இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, எல்லாம் அவருடைய கிருபையினால நம்ம எல்லாத்தையும் தாண்டி போக முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி போயிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உண்மையாகவே இந்த நாட்களில பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் நமக்கு தேவை. ஆண்டவரே, நான் எப்படி ஜெயிக்கணும் என்னோட வாழ்க்கையில. நிறைய என்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேட்கிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, எனக்கு அந்நிய பாஷை பேசவே வரமாட்டுது, நான் என்ன பண்றது தெரியல. அந்நிய பாஷை பத்தி நான் தப்பாவே சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வேதத்துல இருக்கிறது, அது ஒரு வரமாக இருக்கிறது, கண்டிஷன் கிடையாது. என்ன சிலர் கேட்கறாங்க, சத்தியம் இருக்கிற சபைக்கு போறதோட அந்நிய பாஷை பேசுற சபைக்கு தான் போகணுமா? எப்படி எனக்கு புரிஞ்சுக்கவே இல்லை. அவங்களால பாத்தீங்கன்னா அப்படியே சாத்தானுக்குள்ளதான் இருப்பாங்க. அந்நிய பாஷை பேசுங்க, ஆனா வேதத்தின் பிரகாரம் நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம்ம என்ன பண்ண வேண்டும், கண்டிப்பா கர்த்தர் அந்த வரங்களை கொடுக்கும் போது அது வரங்களில் ஒன்றாக இருக்கிறது.